நல்ல முறையில் வளர்த்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் பிரதமர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவர் முன்னாள் அமைச்சர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களையும் இந்த வேளையிலே வரவேற்றதோடு அதுபோன்று புத்தளம் மாநகர சபையின் முதல்வர் அவர்கள் பொறியியலாளர் ரின்சாலாமன் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அவர் உட்பட அனைவரையும் இந்த வேளையில் வருகை தந்து தொடர்ந்து உரையாற்றுமாறு அதிபர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, இந்த பிள்ளைகள் நீங்கள் வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றீர்கள். இந்த பிள்ளைகள் உங்களை மதிக்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். நாங்கள் ஒரு பெரும் ஆண்கள் பாடசாலை இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளும் மறக்கக்கூடாது. பெற்றோர்கள் என்று வளர்த்திருக்கின்றார்கள், இவ்வளவு ஆளாக்கி இருக்கின்றார்கள், நன்றி கடன் உள்ளவர்களாக பிள்ளைகள் இருக்க வேண்டும். இங்கு உங்களை பாராட்டுகின்ற இந்த நைலை எடுத்தவர்கள் அல்லது திரியை எடுத்தவர்கள், பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நீங்கள் வானத்திலிருந்து விடவில்லை. உங்களை இந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதிபர்களும் ஆளாக்கி இருக்கின்றார்கள். நீங்கள் எதிர்காலத்தில் இந்த புத்தகத்துக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் நீங்கள் உருவாகி இந்த சமூகத்திற்கு தேவையான விடயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த புத்தக மண்ணுக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றது. கல்வியாளர்கள் தேவைகள் இருக்கின்றது, பொறியியலாளர்கள் தேவை இருக்கின்றது, அரசியல்வாதிகள் தேவை இருக்கின்றது. இந்த தேவைகள் நிரப்புகின்ற கடனாக நீங்கள் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, பல்கலைக்கழகம் செல்ல வேண்டிய மாணவர்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் வெறுமனை பல்கலைக்கழகம் சென்று பட்டத்தை பெற்றுவிட்டு அந்த திட்டத்துடன் நீங்கள் மட்டுப்படுத்தப்படக்கூடாது. நீங்கள் கல்வி நிர்வாக சேவை அதுபோன்று இவ்வாறான இந்த சமூகத்துக்கு தேவையான உயர் பதவிகள் பெறுகின்ற பதவிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். வெறுமனே உங்கள் கல்வியை மட்டுப்படுத்தக்கூடாது, உங்கள் கல்வியை விரிவுபடுத்த வேண்டும். இன்று உலகம் AI தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கின்றது. அந்த தொழில்நுட்ப கேந்திரத்தில் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கிருக்கின்ற மாணவர்களுக்கு தெரியும், மிகவும் கட்டிக்கார மாணவர்கள், புத்தகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் மிகவும் கட்டிக்கான மாணவர்கள். எங்கள் பாடசாலைகளுக்கு தெரியும், மாணவர்களுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் வழங்கினால் அவர்கள் செய்கின்ற செயல்பாடுகள், அவர்கள் திறன்கள் மிகவும் வெற்றித்தக்கதாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, உங்களிடம் விடயமாக விடயம், நீங்கள் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பல்கலைக்கழகம் சென்றால் என்ன, பாடசாலை இருந்தால் என்ன, ஒழுக்க ஒழுங்கில் நிறைந்த மாணவர்களாக மாற வேண்டும். இந்த சமூகத்திற்கு சேவை செய்கின்ற மாணவர்களாக மாற வேண்டும் என்று கேட்பதோடு அது நிறைய அமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள். அமைச்சர் வந்திருக்கின்றார், அதுபோன்று எமது பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள், மேயர் வந்திருக்கிறார்கள், அலிகான் சபை வந்திருக்கிறார்கள், அரசு வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரை வரவேற்றவனாக இந்த இடத்தில் நின்று பேசுவதற்கு நான் நினைக்கிறேன். சந்தர்ப்பம் நேரம் கொடுப்பதில்லை, அதனால் நான் இந்த உரையை சுருக்கிக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நன்றி நஜீம் அதிபர் அவர்கள், புத்தகம் சாகர தேசிய கல்லூரியின் அதிபர் அவர்களுக்கு. இந்த வழியில் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற புத்தளம் கல்வி வலயத்திற்கு உட்பட்ட கற்பிட்டி கோட்ட கல்விக்கு பொறுப்பாக இருக்கின்ற பணிப்பாளர் ஜவாத் அவர்கள் வந்ததோடு இந்த வேளையிலே மாணவர்களுக்கு சில விடயங்களை நீங்கள் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எனவே புத்தளம் வலய கல்வி பணிமனையின் சார்பிலே இங்கு வருகை தந்திருக்கின்ற புத்தளம் வலய கல்வி பணிமனையின் கற்பிட்டி கோட்டத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற பணிப்பாளர் ஜவாத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வேளையில் உரையாற்றுகிறேன். இந்த
பிரதேசத்தில் உயர் பதவிகளை பெற்று சிறந்த முறையில் சித்தியடைகின்ற மாணவர்களை கௌரவிக்கின்ற இந்த விழாவிலே சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பதூதீன் அவர்களே, புத்தளம் மாவட்டத்தின் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் ஆர்கனைசர் முன்னாள் மாநகரசபை அவர்களே, நகரசபை உறுப்பினர் ரோஸ்கி அவர்களே, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகின்ற பிரதேச சபை உறுப்பினர்களே, கல்வியாளர்களே, பணிப்பாளர்களே, ஆசிரியர்களே, மிக உயர் சித்தியை பெற்ற மாணவ மாணவிகளே, அவருடைய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். புத்தளம் மாவட்டத்தில் தமிழ் மொழி மூலமாக பரீட்சை எழுதி உயர் சித்திகளை பெற்ற மாணவ மாணவிகள் கௌரவிக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை எமது முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதூதீன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வுக்கு வலயக்கல்வி பணிமனையின் சார்பில் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, நீங்கள் இந்த பரீட்சையில் சித்தியடைந்து உயர் தலைமைகளை பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் மிக சிறப்பான உயர்கல்வியை பெற்று சிறந்த தலைவர்களாக உருவாகின்ற போதுதான் இந்த நாடு மிக சிறப்புற முன்னேற்றம் அடைவதற்கு காரணமாக இருக்கின்றது. குவாலிட்டி லீடர்ஸ் தேவைப்படுகின்றார்கள். சர்வதேச அரங்கில் எந்த நாடுகள் எல்லாம் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றதோ அந்த நாட்டின் தலைவர்களின் கல்வி தகமைகளை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அவர்கள் மிக சிறந்த, மிக திறமையுள்ள, மிக சிறப்பான உயர்ந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றவர்கள் தான் இந்த உலகை, இந்த நாட்டை மாற்றி இருக்கின்றார்கள். அந்த நாடு மாறி இருக்கின்றது. அந்த நாட்டில் உள்ள மனிதர்கள் மாறி இருக்கின்றார்கள். சிறந்த ஆளுமையுள்ள மனிதர்கள், தலைவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் எமது முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதூதீன் அவர்கள். அவர்கள் உண்மையிலேயே கல்வியாளர்களை கௌரவிக்கும் என்ற துணிப்பொருளில் இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு சிறப்பான ஒரு ஆரம்பம். இந்த நிகழ்வை இவ்வாறான கற்றவர்களை வாழ்த்துகின்ற, அவர்களின் கல்வியில் ஊக்கத்தை ஏற்படுத்துகின்ற, சிறந்த தலைவர்களை உருவாக்குகின்ற இந்த முயற்சியை புத்தளம் வலய கல்வி பணிமனை பணிப்பாளர் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. வசனம். புத்தளம் வலய கல்வி பணிமனையின் சார்பில் உங்கள் மத்தியில் உரையாற்றிய சிவாஜி அவர்களுக்கு நன்றிகள். நாடு கல்விய முறையில் இவ்வாறு கல்வி பொதுத் தராதர உயர்தரம் சாதாரண தர பயிற்சியில் தேசியங்களை பெற்றவர்கள் கௌரவிக்கும் நிகழ்வுகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தேசிய தலைவரும் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதூதீன் அவர்களது கல்வி பிரிவினராக தேர்ந்தெடுத்து வருகின்றார். அண்மையில் கல்வி சார்ந்தது சமாந்தரம் போன்ற பிரதேசங்களில் இடம்பெற்றது. நாளை மறுதினம் மன்னார் அதற்கு தொடர்ந்து வருகிற அதனை தொடர்ந்து கொழும்பிலும் நடத்துவதற்கான சபைய ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் இவர் அரசியல் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதனை ஒரு சிறிய வழிமுறை உபராட்சியில் வழங்குவதற்காக நகரம் கட்டுவது பல்வேறு அமைப்பில் நடத்தப்படுகிறது. அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அதனை தேர்வு செய்கின்ற ஒரு நவீனர் நூலகர்களுக்கு கிடைத்திருக்கின்றார். இளைஞர் ஆட்சியாளர் திறமையானவர். அந்த வகையில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறவர்கள் வெற்றிகளுக்கு அப்பால் இந்த கல்வி சமூகத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று
மூன்றாவது கணக்கு என்பதால் எங்களுடைய புத்தகம் மாநகர சபையின் மேயர்கள் இவருடைய முதல்வர்கள் உரையாற்றுவதற்காக புத்தகம் மாநகர சபையின் மேயரும் பொருளாளர் ரிஷா ரஹ்மான் அவர்களை அந்த உரையாற்றுவார்கள். Alhamdulillah, assalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. இந்த நிகழ்ச்சியின் பிரதம அதிதியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை திறன்பட நடத்தி கொண்டிருக்கின்ற இதற்கு தலைமை வகிக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்நாள் சவால்கள் நிறைந்த தொழில்துறைகளிலே பங்கேற்றவன் என்ற வகையிலே
நான் வேலை செய்திருக்கின்றேன். பிறகு நான் ஒரு இன்ஜினியராகவும் ஒரு வியாபாரியாகவும் வேலை செய்திருக்கின்றேன். பிறகு இந்த மாநகர சபையுடைய முதல்வராக, புத்தளத்துடைய முதல் மேயராக, ஒரு அரசியல்வாதியாகவும் நான் களத்திலே இருக்கின்றேன். நான் ஏன் இதனை உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால், நீங்கள் உங்களுடைய வழக்கமான அந்த எழுத்து படிப்புகளுக்குள் உங்களுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. அது மட்டுமே வாழ்க்கையிலே போதுமானதாக இல்லை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்நீச்சல் சவால்களை நீங்கள் முன்னெடுத்து முன்னேறி செல்வதற்கு அது ஏதுவான ஒரு விடயமாக இருக்கும். ஒரு உதாரணத்தை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு முடித்துக் கொள்கின்றேன். அண்மையிலே ஒரு ஆர்மி பிரிகேடியர் இந்த உதாரணத்தை சொன்னால் இந்த இடத்திலே அந்த உதாரணம் மிகவும் பொருத்தமானது என்று நான் நினைக்கின்றேன். ஒரு பேராதனை பல்கலைக்கழகத்திலே இறுதி ஆண்டிலே மெடிக்கல் ஃபேக்கல்டியிலே கற்றுக்கொண்டிருந்த ஒரு மாணவன் திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கான காரணங்களை தெரிவு செய்கிறார்கள், தேடுகின்றார்கள். பார்த்தால் அவனுடைய காதலியும் மரணித்து விட்டார். ஆகவே அவன் தற்கொலை செய்திருக்கின்றான், அவனுடைய காதலி மரணித்திருக்கின்றால் எந்த காரணம் என்று தேடுகின்றார்கள். ஏதோ மிக பயங்கரமான ஒரு விடயம் நடந்திருக்கின்றது என்று தேடுகிறார்கள். தேடி பார்க்கும் பொழுது நடந்தது என்னவென்றால், 2 நாட்களுக்கு முன்னால் இந்த பல்கலைக்கழக மாணவன் தன்னுடைய காதலிக்கு ஒரு போன் கோலை வைக்கின்றான், ஒரு கோல் ரிங் பண்ணுகிறான். அந்த கோலுக்கு ஆன்சர் வரவில்லை. 2 முறை அடிக்கிறான், 3 முறை அடிக்கிறான். அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட கோபம், தோல்வி மனப்பான்மை காரணமாக உடனடியாக கொஞ்சம் நஞ்சை வாங்கிக் கொண்டு அந்த நஞ்சை ஒரு பால் பேக்கெட்டிலே போட்டு அதனை கொண்டு போய்த்து அந்த காதலிக்கு கொடுக்கின்றான். அவளை கொன்றுவிட்டு அவனும் அந்த துக்கத்திலே தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றான். பார்த்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு அற்பமான ஒரு காரணத்திற்காக படித்த பல்கலைக்கழகம் சென்ற ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு சென்ற ஒரு மாணவனால் அந்த தோல்வி மனப்பான்மையை தாங்கிக் கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம் அவர்கள் கற்றதெல்லாம் ஹார்ட் ஸ்கில்ஸ் மட்டும்தான். ஆனால் மாற்றமாக உங்களுக்கு தெரியும், இந்த சமூகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய வியாபாரிகள் எந்த கல்வி பின்புலமும் இல்லாமல் பெரும் கோடீஸ்வரர்களாக, உங்களுடைய பாடசாலைகளுக்கு சல்லிகளை அள்ளி வழங்குகின்றவர்களாக, சமூகத்திலே கௌரவிக்கப்படுகின்ற பேர்வழிகளாக இருப்பதற்கு பிரதானமான காரணமாக இருப்பது அவர்களுடைய ஹார்ட் ஸ்கில்ஸ் அல்ல, சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஆகவே மாணவர்களே, மாணவிகளே, உங்களுக்கு வாழ்க்கையிலே பல திருப்பு முனைகள் வேண்டுமா? வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா? பல துறைகளிலே நீங்கள் கால்பதித்து சாதனை படிக்க வேண்டுமா? நீங்கள் ஹார்ட் ஸ்கில்ஸை போன்று அல்லது அதை விடவும் மேலாக நீங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. ஆகவே நீங்கள் போகின்ற இந்த பயணத்திற்கு மிகவும் சிறந்த ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ACMC அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் உட்பட இந்த அணியினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிக்குரியவனாக, உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி. புத்தளம் மாநகர மேயர் பொறியியலாளர் ரிஷாத் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். இந்த உலகில் எமது அழைப்பை ஏற்று கல்வி பணிமனையில் இருந்து புத்தளம் தெற்கு கல்வி பணிமனையின் பணிப்பாளர் நௌஷாத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த வழியில் ஒழித்த வண்ணம் அடுத்தவர்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக, மாணவர்கள் மத்தியில் கல்வி என்பது நிலைத்திருக்க வேண்டும், வறுமையை காட்டி கல்வியை ஒருபோதும் ஒதுக்கிவிட வேண்டாம் என்ற தலைப்பின் கீழ் கல்விக்கு கடன் கொடுப்போம், அவர்களை ஊக்குவிப்போம் என்று
நாடு தழுவிய முறையில் பல்வேறு கல்வி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் கல்வி பிரிவு, அதனோடு இணைந்த எமது அந்த கட்சியின் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவரும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, தலைமை தாங்குகின்ற முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இந்திய தாகிர் அவர்களே, நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்துகின்ற சகோதரர் இர்ஷாத் அவர்களே, இங்கு அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்ற இந்த மாநகரத்துடைய மேயர் இன்ஜினியர் இர்ஷாத் அவர்களே, பிரதி மேயர் சகோதரர் துஸ்கி அவர்களே, இன்னும் எங்களுடைய வளைய கல்வி பணிமனை சார்பாக கலந்து சிறப்பிக்கின்ற சகோதரர் பிரதிபலிப்பாளர் நௌஷாத் அவர்களே, பிரதிபலிப்பாளர் சகோதரர் ஜவான் அவர்களே, இங்கு வருகை தராவிட்டாலும் இந்த விவரங்கள் எல்லாம் தருவதிலே ஒத்துழைப்பு வழங்கிய சகோதரி அஸ்தா பிரதிபலிப்பாளரை இந்த இடத்திலே இழுத்துக் கொண்டு, அதே போல எங்களுடைய கௌரவ மாநகர சபை உறுப்பினர் சகோதரர் அலிகான், சகோதரர் முர்ஷித், கல்பட்டி பிரதேச சபையுடைய உறுப்பினர்கள் சகோதரர் ஆசி, சிஃபான், சகோதரர் ஃபைரூஸ், ஃபைசர், ஸ்டான்லி, சந்தமாலி, ஆஸ்கின், அதே போல புலிச்சாக்குளம் என்னுடைய முர்ஷித் மந்திரி அவர்கள், மாதம்பை சிவான் மந்திரி அவர்கள், அதே போல புத்தளம் பிரதேச சபை உறுப்பினர்கள் நிஃபாசுடைய மகள், அதே போல என்னுடைய ரீசா ஷாஹிம் அவர்கள், அதே போல சகோதரர் சகோதரி ஹதீஜா அவர்கள், அதே போல எங்களுடைய இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற உட்பட இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர் திபாஸ், அதே போல மோலை ஃபசால் உட்பட என்னுடைய நஜீம் அதிபர் உட்பட ஃபாத்திமா அதிபர், அதே போல ஏனைய பாடசாலைகளுடைய கௌரவத்துக்குரிய அதிபர்கள், அதே போல சகோதரர் நாசர் மாகாண ஆணைக்குழுடைய உறுப்பினர், அதே போல இன்னும் பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், ஒவ்வொருவராக நான் பெயர் சொல்லாவிட்டாலும் என்னுடைய மாவட்ட குழு உறுப்பினர்கள், இன்னொரு அண்ணன் எல்லோரையும் பொதுவாக இந்த இடத்திலே சோதர் மதீன், அதே போல சியாவல் உட்பட அதே போல இன்ஜினியர் ஆசி உட்பட இன்னும் வருகை தந்திருக்கின்ற பொதுவாக எல்லோரையும் பேர் சொல்ல தகுதியான நிறைய பேர் இருக்கிறீர்கள். சார் உட்பட சார், இன்னொரு என்ன எல்லோரையும் இந்த இடத்துல நான் கௌரவமாக விழித்து உங்கள் எல்லோருக்கும் மாணவ செல்வங்கள், அதே போல இன்று கௌரவப்படுத்தப்படுகின்ற 9A 3 எடுத்த மாணவர்கள் மாணவிகள் உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக நிறைய நான் பேச விரும்பவில்லை. நிறைய நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலையிலே என்னுடைய கட்சியுடைய தவிசாளர் முன்னாள் அமைச்சர் அல்ஹாஜ் அமீர் அலி அவர்களுடைய தாயார் மரணித்து விட்டார். எனவே மட்டக்களப்புக்கு சென்று, கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்று அங்கிருந்து இங்கு வந்ததனால் தான் சிறிது தாமதம் ஏற்பட்டது. அதற்காக மனவர்த்தத்தை தெரிவித்துக் கொண்டு உரிய இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்காக இரவு பகலாக நமது கட்சியை சார்ந்தவர்கள், அதே போல கல்விமான்கள்,
அதே போல அதிபர்கள், ஆசிரியர்கள் பலர் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த நிகழ்வு இது ஏன் இவ்வாறான ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது? சம்மாந்துறையிலே தொடங்கி கல்முனை, அதன் பிறகு இன்று புத்தளம், இன்ஷா அல்லாஹ் நாளை திருவோணமலையிலே, நாளை மறுதினம் மன்னாரிலே, அடுத்த தினம் முல்லைத்தீவிலே, அதன் பிறகு வவுனியா என்று குருநேகல், கொழும்பு என்று பல இடங்களிலே இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. 9A7 அதாவது ஓலவழியிலே இருப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. அதே போல 3A7 வழியிலே இருப்பது என்பதும் ஒரு இலகுவான விடயம் அல்ல. சொல்லுவதற்கு இலகுவாக இருக்கலாம். ஆனால் ஒரு மாணவனோ மாணவியோ அந்த 9 பாடத்திலும் ஒரே மாதிரியான அல்லது 7 வழியிலே 3 பாடத்திலும் ஒரே மாதிரியான பெருபேரை பெறுவதற்காக அதற்காக கடுமையாக உழைத்திருப்பார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அந்த வெற்றிக்கு பின்னால் தாய், தந்தை அல்லது அவர்களுடைய பொறுப்பாளர்கள், அதே போல அதிபர் உட்பட ஆசான்கள் எல்லோருடைய பாரிய பங்களிப்பு அதன் பின்னால் இருக்கிறது. இவ்வாறு ஒரு காலத்திலே நாங்கள் கற்கின்ற அந்த காலங்களில் எல்லாம் இவ்வளவு தொகையானவர்கள் 9A 10A அதாவது 9A 3A என்று எடுத்த வரலாறுகள் கிடையாது. ஒரு சிறு குறிப்பிட்ட நம்பர்ஸ்லே தான் இருப்பார். இன்று அல்ஹம்துலில்லாஹ் மாணவர்களுடைய கல்வியிலே ஒரு எழுச்சியை நாங்கள் பார்க்கிறோம், ஒரு முன்னேற்றத்தை பார்க்கிறோம். சின்ன சின்ன பாடசாலைகள் கூட பெரிய பாடசாலைகளோடு போட்டியிடுகின்ற அளவுக்கு முன்னேறி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மாணவனோ மாணவியோ 9A அல்லது 3A எடுக்கின்ற பொழுது தான் படித்த பாடசாலைக்கு கௌரவத்தை பெற்றுக் கொடுக்கிறான். அந்த பாடசாலை கௌரவம் அடைகின்ற பொழுது, அந்த பாடசாலையுடைய பெயர் சொல்லப்படுகின்ற பொழுது, யாரெல்லாம் அந்த பாடசாலையிலே பல ஆண்டுகளாக கற்றார்களோ எல்லோரும் மனமகிழ்கின்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி அமைகிறது. அதே போல அதிபர் தொடக்கம் ஆசான்கள் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு கௌரவத்தை கொடுக்கிறது. எனவே அது மாத்திரமல்லாமல் பெற்றோர்களுக்கும் ஒரு கௌரவத்தை பெற்றுக் கொடுக்கிறார். எனவே அவர்களை எல்லாம் அழைத்து பெற்றோர்களோடு சேர்த்து இந்த மேடையிலே நாங்கள் கௌரவப்படுத்துகின்ற இந்த ஏற்பாடு அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துவதற்காக இங்கு இன்ஜினியர் பின்சாத் பேசியது போல இன்னும் அவர்களுக்கு நல்ல பல செய்திகளை சொல்லி நாளை அவர்கள் இன்னும் முன்னேற வேண்டும். ஒரு பட்டதாரியாக மட்டுமல்லாமல் இன்னும் பல துறைகளிலே அவர்கள் முன்னேறி அவர்கள் ஊருக்கும் வீட்டுக்கும் அதே போல குடும்பத்துக்கும் மாத்திரமல்லாமல் நாட்டுக்கும் அந்த சமூகத்துக்கும் பணியாற்றுகின்ற நல்லவர்களாக மாறுவதற்கு அவர்கள் முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்ற எழுச்சி மிக்க சிந்தனையோடு தான் இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்து வருகிறோம். அதே போல உங்களுக்கு தெரியும், இது எமது நாடு தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்த நாடு. சுதந்திரத்திற்காக எல்லா தலைமைகளும் பாடுபட்டிருக்கிறார். ஆனால் அதன் பிறகு உள்ள காலம் அரசியல் காரணங்களுக்காக இனவாதங்களும் மதவாதங்களும் பேசப்பட்டு இந்த நாட்டிலே மிக மோசகரமான பல செயல்பாடுகள் நடந்ததை நாங்கள் கண்டோம். ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது, இடப்பெயர்வுகள் நடந்திருக்கிறது, பல உயிர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, பலர் காயப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த யுத்தத்தினால் கண்டறியாத, காது கேட்காத, அதே போல கையில்லாத காலில்லாத ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பல ஆயிரக்கணக்கிலே அல்லது 100 நூற்றுக்கணக்கிலே எங்கே அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியாமல், உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜிலே இருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று இன்னும் தெரியாத நிலை, புதைகுழிகளை தோண்டி பார்க்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை. அதே போல வடக்கிலே தமிழ் தாய்மார்கள் பல பாதையிலே நின்று எங்களுடைய பிள்ளைகளை தாருங்கள், எங்களுடைய கணவனை தாருங்கள், பிள்ளைகள் நின்று எங்களுடைய பெற்றோரை தாருங்கள் என்று கேட்கின்ற ஒரு நிலை. இவ்வாறு ஒரு சிறிய நாடு, ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நாடு, ஒற்றுமையாக பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய நாடு, இந்த உலக நாடுகளோடு பொருளாதாரத்திலே நாங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டிய, போட்டி போட வேண்டிய ஒரு நாடு. நாங்கள் சிறுபிள்ளைத்தனமாக இனங்களுக்கிடையே குரோதத்தையும் மதங்களுக்கிடையே பிணக்குகளையும் ஏற்படுத்தி இந்த நாட்டை குட்டிச்சோறாக்கியது மட்டுமல்லாமல் எமது நாட்டுடைய மனித வளங்கள் இன்று வெளிநாடுகளிலே, மத்திய கிழக்கிலே, ஏனைய நாடுகளிலே போய் தொழில் செய்கின்ற துர்ப்பாக்கிய நிலை, எமது நாட்டுடைய மனித வளங்கள் வெளியேறி செல்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை
இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. எனவே அரசியல் ரீதியாக பிளவுகளும் பிரச்சனைகளும் இருக்கின்ற காரணத்தினால் அல்லது இருந்த காரணத்தினால் தான் இந்த துர்ப்பாக்கிய நிலை இந்த நாட்டுக்கு வந்தது. எனவே நீங்கள் எல்லோரும், நான் முஸ்லீமாக இருந்தால் என்ன, அல்லது நீங்கள் முஸ்லீமாக தமிழர்களாக அல்லது வேறு மதத்தவர்களாக இருந்தால் என்ன, நாம் எல்லா கட்டத்திலும் எந்த பதவிகளை நாங்கள் அடைந்தாலும் அந்த பதவிகள் எமக்கு முன்னால் வரக்கூடியவர்களை பார்க்கின்ற பொழுது மத ரீதியாக, இன ரீதியாக அல்லது குல ரீதியாக அல்லது வேறு ரீதியாக நாங்கள் யாரையும் நோக்காத, எல்லோரையும் சமத்துவமாக சமனாக பார்க்கின்ற ஒரு நல்ல பிள்ளைகளாக, நல்ல தலைவர்களாக, நல்ல கல்விமான்களாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இன்று கூட உங்களுக்கு தெரியும், அதாவது அப்பீல் கோர்ட்டிலே என்னுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி இஜாஸ் ஹிஸ்புல்லா தலைமையிலான குழுவினர் எனக்காக வாதாடி 7-8 வருடங்களாக எனக்கு எதிராக குற்றம், அதாவது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டு, வடபுலத்து முஸ்லிம்களை கொண்டு போய் அங்கு காடுகளை அழித்து வில்பத்தை நாசப்படுத்தி குடியேற்றதாக பொய்யான வதந்திகள் 7-8 வருடங்களாக இந்த நாட்டிலே சொல்லப்பட்டு இந்த நாட்டிலே ஒரு விஷம், அதாவது பெரும்பான்மையின மக்கள் மத்தியிலே ஒரு மோசமான கருத்து என்னை பற்றி, எனது சமூகத்தை பற்றி அங்கு உள்ளங்களிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை களைவதற்கு நாங்கள் நீதிமன்றத்தின் ஊடாக மாத்திரம்தான் எங்களால் செய்ய முடியும். ஊடகம் உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மை ஊடகங்கள் அவர்கள் இவ்வாறான செய்திகள் வருகின்ற பொழுது இன்னும் விரிவுபடுத்தி அதை பலப்படுத்தி இன்னும் பல கோணங்களிலே எழுதி இந்த நாட்டிலே பல கலவரங்களை, ஆர்ப்பாட்டங்களை, ஆரவாதங்களை கடந்த காலங்களிலே செய்திருக்கிறார். ஆனால் இன்று 8 வருடங்களுக்கு பிறகு அந்த வழக்கு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஏன் அவ்வாறு 8 வருடங்களாக எங்களை நாசப்படுத்தி எங்களுக்கு எதிரான அத்தனை கஷ்டங்களையும் ஏற்படுத்தி 8 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த செய்தி இன்று இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. இதே போல இந்த விபத்து தொடர்பாக பல வழக்குகள் ஏற்கனவே ஓரிரு வழக்கிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னொரு வழக்கு போடப்பட்ட வழக்கு அந்த விபத்து சார்பாக அப்பீல் கோர்ட்டிலே எனக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்ததை அதை எதிர்த்து நான் சுப்ரீம் கோர்ட்டிலே என்னுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி வாய்ஸ் முஸ்தபா ஜனாதிபதி சட்டத்தரணி ஊடாக நான் தாக்கல் செய்து அந்த வழக்கு தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார். ஏனால் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு நல்ல பணியை நாங்கள் செய்கின்ற பொழுது, ஒரு நல்லதற்காக நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது நிச்சயமாக பல தடைகளும் பல கஷ்டங்களும் பல பிரச்சனைகளும் எங்களுக்கு முன்னால் வரும். ஒரு கிராமத்திலே கொண்டு போய் நானாட்டனிலே ஒரு நொச்சி குளம் என்ற ஒரு கிராமத்திலே அந்த மக்கள் இருக்க இடமில்லாமல் இருந்த பொழுது அவர்களை குடியேற்ற செல்கின்ற பொழுது பெரியதோ ஒரு ஆர்ப்பாட்டம். அன்று நான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பயந்திருந்தால் அல்லது நான் முன்வைத்த காலை பின்வைத்திருந்தால் ஒரு குடும்பத்தை கூட கொண்டு போய் அந்த வழக்கிலே அங்கு குடியேற்றி இருக்க முடியாது. என்ன சவால்கள் நடந்தாலும், என்ன பிரச்சனைகள் நடந்தாலும், எங்களுடைய ஒரு இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த சவால்களை எல்லாம் தாண்டி செல்லுகின்ற வீரர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். இங்கு பல அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். மேயர் பேசுகின்ற போது சொன்னார், ஆசிரியராக, என்ஜினியராக, அதே போல இது மேயராக இருக்கிறேன். அதே போல என்னுடைய வாழ்க்கையும் ஆசிரியராகத்தான் ஆரம்பித்து இன்னொரு அரசியல் தலைவராக அல்லது அரசியல்வாதியாக இந்த பயணத்தை தொடர்கிறேன். நாங்கள் எங்கிருந்தாலும், எந்த அரசியல் செய்தாலும் அல்லது எது செய்தாலும் நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி செல்லுகின்றவர்களாக, குறிப்பாக கல்வி சமூகத்தை கட்டி எழுப்புகின்றவர்களாக, கல்விக்கு உதவி செய்கின்றவர்களாக, அது யாராக இருந்தாலும், எங்களது சொந்த மக்களாக இருக்கலாம் அல்லது சொந்தம் இல்லாதவர்களாக இருக்கலாம், யாராவது கல்வி கற்பதற்கு உதவி கேட்கிறார்களா, அதற்கு உதவி செய்கின்ற நல்ல மனப்பக்குவம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது இவை திருப்தியும் நிச்சயமாக இறைவனுடைய உதவியும் எங்களை வந்து சேரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே அன்பு மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, நிறைய நிகழ்வுகள், பாராட்டு விழா நிறைய நேரம் தேவை என்பதனால் நிறைய நான் பேசவில்லை. உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் வல்லநாய் இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிகின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு முஸ்லிம் மாணவிகள், அதே போல சில தமிழ் மாணவிகள், எல்லோரும் இருக்கிறீர்கள், மாணவர்கள் இருக்கிறீர்கள். எல்லா மதமும் நல்லதையே சொல்லுகிறது. நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு என்று பெற்றோர்கள் இருக்கிறார். பெரிய கஷ்டங்களுக்கு பின்னால் தான் இந்த உயர்ச்சியை, வளர்ச்சியை நாங்கள் பார்த்தோம்.
நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு சென்ற பிறகு நாங்கள் பெற்றோருடைய தியாகங்களை மறந்தவர்களாக நாங்கள் செயல்பட்டு விடக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறையை தாண்டி வாழ முடியாது. எல்லோரைப் போல எங்களால் வாழ முடியாது. எனவே அந்த ஒழுக்கத்தோடு நீங்கள் உங்களுடைய பல்கலைக்கழக கல்வியை கற்று முன்னேறி நாளை ஒழுக்கமுள்ள கல்விமானாக மாறிக்கொள்ளுங்கள். ஒழுக்கமில்லாத டாக்டராக இருந்தாலும், என்ஜினியராக இருந்தாலும், அல்லது சட்டத்தரணியாக இருந்தாலும், வேறு எந்த துறையில் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த படிப்பால் அது நிச்சயமாக இந்த பிரயோசனத்தையும் உங்களுக்கு ஆகப் போவதில்லை. பெற்றோருக்கும் பாவத்தையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்துகின்றவர்களாக நாங்கள் மாறுவோம். எனவே ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் எங்களை ஆக்கி பல்கலைக்கழகங்களிலே அது நமது மார்க்கம் அல்லது நமது பெற்றோர் அல்லது நமது பாடசாலை எல்லாருடைய கௌரவத்தையும் காப்பாற்றுகின்றவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அன்பாக வேண்டி உங்கள் எல்லோருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய பிரார்த்தித்து அப்படி சபாபத்துமா இல்லை அதிக சபாபத்துமா එතුමාට මම මෙතන පැමිණීම එතුමාගේ පැමිණීම අපිට ගෞරවයක් සත්‍යයක් එතුමා අපේ කන්ද උරුවල මේ ප්‍රදේශවල ගම්වල ගොඩාක් වැඩ කරනවා එතුමාට අපේ සහයෝගය හැම වෙලාවෙම අපි ලබා දෙනවා කියලා කියමින් මේ මෙතන පැමිණීමේදී අපි සතුටු වෙනවා කියලා එතුමාට ස්තුති කරමින් මම නිහඬව ස්තුති. அதே போல பிரதேச உறுப்பினர் ஜிப்சான் அவர்களும் வந்திருக்கிறார். அவரை இந்த இடத்திலே நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அதே போல முசமில் மந்திரி அவர்களையும் இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். நன்றி. உங்கள் மத்தியில் உரையாற்றிய கௌரவ அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி நாங்கள் இப்பொழுது நினைவு சின்னத்தையும் பொன்னாடை என்பன இங்கு வழங்கி அவர்களுக்கான ஒரு சிறிய ஊக்குவிப்பு தொகையை வழங்கியிருக்கிறோம். அந்த வகையில் ආරාධනා පිළිඅරගෙන මෙතන පැමිණ සිටින පුත්තම ප්‍රාදේශීය සභාවේ ගරු සභාපති මණ්ඩල ව්‍යවස්ථා වේදිකාවට පැමිණ ලෙස ගෞරවයෙන් ආරාධනා කර සිටිනවා. ඒ වගේම පුත්තම මහනගර සභාවේ ගරු පුරපති ඉංජිනේර ඉන්සත් මැතිතුමාට අපි මේ වේදිකාවට පැමිණ ලෙස ආරාධනා සිටිනවා. முதலில் நாங்கள் மதவாக்குளம் பிரதேசத்தில் இருந்து அதாவது பல்லம பிராதிஷிய இயக்கம் கொட்டா சேவையில் ஆரம்பம் செய்கிறோம். மதவாக்குளம் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் மாணவ மணிகளை இப்பொழுது அழைக்க இருக்கிறோம். இந்த வழியில் எங்களுடைய கட்சியின் புத்தள மாவட்ட அமைப்பாளர் முன்னாள் வடவை மாகாண சபை உறுப்பினர் தாகிர் அவர்களும் ஏனைய உறுப்பினர்களும் இணைந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் மதவாக்குளம் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் அதிபர் அல்லது அவர் சார்பில் வருகை தந்திருக்கின்ற ஆசிரியரை வருடை அழைக்கின்றோம். அதுபோன்று பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் அவரோடு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் அப்துல் நசார் இசத் ஹிமா அப்துல் நசார் இசத் ஹிமா கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் 9 ஏசிசிகளை பெற்றவர். உங்களது அன்பார்ந்த கரகோஷத்தை செலுத்தி இன்னும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பணிப்பாளர் இருவரையும் அன்போடு மழை கிடைக்கின்றோம். சகோதரர் நௌஷாத் அவர்கள் அதுபோன்று ஜவான் ஆசிரியர் ஆகியோரை அழைக்கின்றோம். அந்த பிள்ளையுடைய பெற்றோர்களையும் அன்போடு மழை கிடைக்கின்றோம். இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. பொன்னாடைகள் என்பன போற்றப்படுவது அதிதிகளால். இம்முறை ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. தன்னுடைய கல்விக்கு உந்து சக்தியாக இருக்கின்ற என்னுடைய தாய்க்கு அந்த மாணவி பொன்னாடை போட்டி கௌரவிக்கிற ஒரு நிகழ்வு. நினைவு சின்னம் என்பன வழங்கி வைக்கப்படுகிறது ஊக்குவிப்பு தொகையோடு. அடுத்து அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான உறுப்பினர்களையும் அன்போடு மழை கிடைக்கின்றோம். அந்தந்த பகுதிகளுக்கு அடுத்து கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையில் 3 ஏழு சித்திகளை பெற்ற மதவாக்குளம் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த முகமது இக்பால் ஃபாத்திமா இஸ்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவரை தொடர்ந்து சலாஹுதீன் ஃபாத்திமா அமானி,
அவரைத் தொடர்ந்து அப்துல் கலாம் பாத்திமா நதீரா ஆகிய மூவரையும் அந்த பாடசாலையின் அதிபர் உள்ளிட்ட பெற்றோர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். முகமது இக்பால் ஃபாத்திமா இஸ்ரா. முகமது இக்பால் பாத்திமா இஸ்ரா. அடுத்து சலாபுதீன் பாத்திமா அமானி. அடுத்து அப்துல் கலாம் பாத்திமா நதீரா வருகை தந்தவர்களை அறிவிக்கின்றேன். எனவே வருகை தந்தவர்கள் மதவாக்கல் முஸ்லிம் வித்தியாலயத்தில் இருந்து வந்தவர்கள். அடுத்து நாங்கள் அழைப்பது நன்றி அதிபர் அவர்களுக்கு. அடுத்து சிலாபம் அல் மிஸ்பா பாடசாலையின் மாணவர்களுக்கான இப்பொழுது கௌரவம் வழங்கப்பட இருக்கிறது. அந்த பிரதேசத்துடைய எங்களுடைய பிரதேச உறுப்பினர் ஷிஃபான் அவர்கள் நினைவு கொள்கிறார்கள். முதலாவது ஓஎல் பரீட்சையில் சித்தி செய்த எம்ஐஎஃப் டஹானி அவர்களை அன்போடு நிலைக்கழிக்கின்றேன். டஹானி பாடசாலையின் அதிபர் அவரோடு வந்திருக்கின்ற பெற்றோர்களையும் தயவு செய்து இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு நினைக்கின்றேன். வேகமாக வாருங்கள். பெயர் கூப்பிட்டவர்கள் வந்து தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடை கருகாமல் அடுத்ததாக நதாசெரி அல் மிஸ்பா மகாவித்யாலயம் நதாசெரி. அடுத்த மாணவி ஏஎல் மாணவி அஸ்மா எம்எஃப்எம் அஸ்மா. நீங்கள் தயவு செய்து இந்த மேடை கருகாமையில் வந்து பெற்றோர்களுடன் நின்று கொள்ளுங்கள். நேரம் சென்றிருக்கிறபடியால் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் 9A பாடத்தில் சித்தி பெற்றுக் கொண்ட இப்பொழுது தஹானி அவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5. இலக்கம் 6 நதாஷரி. இலக்கம் 6 நதாஷரி. இலக்கம் 6 நதாஷரி. அங்கே அந்த வீடியோ எடுப்பதற்கு மறைக்காமல். இலக்கம் 7 உயர்தர பரீட்சையில் 3A பெற்ற எம்எஃப்எஃப் அஸ்மா. தயாராக இருங்கள். கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் கைதட்டி நலமோஷப்படுத்துவோம் அவர்கள் உற்சாகப்படுத்து. அடுத்த பாடசாலை ஸ்கூல் நஸ்ரியா மகாவித்யாலயம். அந்த மாணவர் மாணவிகளையும் தயாராக இருக்கும்படி வேண்டிக்கொள்கிறோம். நதா ஷெரீப் அவர்களுடைய இப்பொழுது கௌரவம் இடம்பெறுகிறது. தன்னுடைய மகன் தாழ்த்தி இப்பொழுது முன்னாடி தோற்றுகின்ற ஒரு நேரம். நீங்கள் கரகோஷம் செலுத்தி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்பாக இருக்கிறது. அடுத்து எம்எஃப் அஸ்மா. அஸ்மா அவர்கள் உயர்தர பரீட்சையில் 3A சித்திகளை பெற்றவர். இந்த மேடையில் இருக்கின்ற அதிதிகளை தவிர்த்து ஏனையவர்கள் தயவு செய்து சற்று ஆண்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோரும் கூட்டமாக நீங்கள் புகைப்படம் எடுப்பது சிரமம். தயவு செய்து அந்தந்த பிரதேச சபைகளுடைய மெம்பர் உறுப்பினர்கள் மட்டும் நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அடுத்து சிலாபம் நஸ்ரியா பாடசாலையைச் சேர்ந்த இலக்கம் 8 ஓஎல் பரீட்சையில் 9A பெற்ற AS மரியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நஸ்ரியா பாடசாலையின் அதிபர் அவர்களை அழைக்கின்றேன். நஸ்ரியா பாடசாலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அதிபர் அல்லது பிரதிநிதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். AS மரியம். இலக்கம் 9 MA மனால். இலக்கம் 9 MA மனால். இலக்கம் 10 MF இம்ரா ஜெய்தூன். இலக்கம் 9 உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த நினைவு சின்னத்தில் உங்களுடைய பெயர் சரியாக பதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அவதானித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து இலக்கம் 9 MA மனால். இலக்கம் 10
MF இம்ரான் சிந்தூர், இலக்கம் 11 AMF திக்ரா. இவர்கள் கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சையில் 9 தேசிய பெற்றவர்கள். பிறகு பெயர்கள் மாறி இருந்தால் நீங்கள் உங்களுடைய நிலை மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இலக்கம் 10 MF இம்ரான் செய்யும் மன்னிக்கும் இமாரா செய்யும், இலக்கம் 10. இலக்கம் 11 AMF திக்ரா. அடுத்து கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சைகள் 3 வகைகளை பெற்று இலக்கம் 12 MAM ஆதில் வர்த்தகத்துறை. அடுத்து MIF யமுனா, இலக்கம் 13. இலக்கம் 14 MR அம்னா ஜெயினப். இன்னொரு நஸ்ரியா பாடசாலை MAM ஆதில் நம்பர் 12. MIF யும்னா நம்பர் 13. நம்பர் 14 அம்னா ஜெயினப் நஸ்ரியா பாடசாலை. இலக்கம் யும்னா இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய சியாவல்சேல் 10ஆம் மொழியில் கொஞ்சம் வரக்கூடியவர்களை அவசரமாக அனுப்பி வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த இலக்கம் 14 அம்னா ஜெயினப். அதனை அடுத்து சிராபம் ஸ்கூல் மாணிக்கல மகாவித்யாலயம் நம்பர் 15 MA அப்துல்லா. அடுத்த பாடசாலை அல்லக்ஸா மகாவித்யாலயம் கல்பெட்டி டிவிஷன். அந்த மாணவிகளை தயார் நிலையில் இருக்கும்படி அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். மாணிக்கல பாடசாலையின் அதிபர் அவர்களையும் இந்த மாதிரி கண்கோடு அழைக்கின்றேன். அவரோடு வருகை தந்திருக்கின்ற மாணவனுடைய பெற்றோரையும் இந்த பதிலுக்கு வருமாறு நம்மளோட நினைக்கிறேன். அடுத்து சிராபம் அல் உஸ்பா மன்னிக்கவும். அடுத்த கல்பெட்டி பிரதேசத்துக்குரிய கௌரவம் வழங்கப்பட்டிருக்கிறது. 15 அப்துல்லா நம்பர் 15. கல்பெட்டி அலெக்சா தேசிய பாடசாலையைச் சேர்ந்த இவர்களுடைய பெயர் எடுத்துக்கொண்டு அறியப்படுகிறோம். எனவே அவர்கள் தயாராக வேண்டும். நம்பர் 16 நியாஸ் ஃபாத்திமா நிப்ரா. நம்பர் 17 முகமது நலி ஃபாத்திமா ரிசா. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட புத்தகம் மாநகர மேயர் இன்ஜினியர் ரின்ஷாத் அவர்களுக்கு எங்களது நன்றிகள். இப்பொழுது எங்களுடைய தேசிய தலைவருடன் கல்பெட்டி பிரதேச சபையின் உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வழிகளைக்கின்றேன். இவருடைய பிரதம அமைப்பாளர் சகோதரர் தாயின் அவர்கள், ஃபைசல் மரிகா, ஆஷிக் முகமது, அஸ்கி, ஃபைரூஸ். நம்பர் 17 ஃபாத்திமா ரிஸ்ஹா. சிஃபான், சந்தமாலி, ஸ்டான்லி, ஃபௌஜான், தௌஃபிக், வசீம் ஆகியோரை இந்த மேடை கலைக்கின்றேன். ஏனைய சபைகளுடைய உறுப்பினர்கள் தயவு செய்து அகன்று செல்லுமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு நீங்கள் உடம்புகளும் கரகோஷம் செலுத்த அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நம்பர் 18 ஃபஸ்லாபான் முகமது
ரிஸ்மி பஸ்லாபான். கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையில் 3 ஏழை பெற்ற மாணவி முகமது ரிஸ்மி பஸ்லா பானு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவரது தாயார் அவரோடு வந்திருக்கின்ற பெற்றோர்கள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 19 முகமது வஃபா முகமது வாஜி. வர்த்தகத்துறையில் அவர் 3 பெற்றுள்ளார். கொஞ்சம் முகமது வஃபா முகமது வாஜி. அடுத்து ஏ ஆயிஷா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம்பர் 20 ஏ ஆயிஷா. அடுத்தது குறிஞ்சிப்பட்டி மகாவித்யாலய மாணவ மாணவியர் தயாராக இருக்கும்படி வேண்டிக் கொள்கின்றோம். மேடைக்கு வருமாறு முகமது சாஃபி ஜெயினுஸ்ஸமா, குறிஞ்சிப்பட்டி மகாவித்யாலயம். குறிஞ்சிப்பட்டி மகாவித்யாலயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகை தந்திருக்கின்ற பாடசாலை அதிபர் அவர்களை அல்லது அந்த பாடசாலை சார்பில் வருகை தந்திருக்கிறவர்களை தயவு செய்யுமாறு எதிர்பாருங்கள். நாங்கள் பேர் கூப்பிட்டவர்களுடைய பெற்றோர்களும் இந்த மொழிக்கு வேகமாக வாருங்கள். 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த விருது வழங்க வேண்டியிருக்கிறது. தயவு செய்து பேர் கூப்பிட்டவர்கள் இந்த மொழிக்கு அருகாமையில் வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறிஞ்சிப்பட்டி மகாவித்யாலயம் ஹசன் பசரி ஃபாத்திமா மிஃப்ரூசா நம்பர் 23. நம்பர் 24 ஃபௌசி அஹ்னா ஃபாத்திமா. அடுத்து கண்டக்குடி முஸ்லிம் மகாவித்யாலயம். கண்டக்குடி முஸ்லிம் மகாவித்யாலயத்தைச் சேர்ந்தவர்கள் தயவு செய்து இந்த மொழிக்கு அருகாமையில் வருமாறு மன்னித்துக் கொள்கிறோம். கண்டக்குடி மகாவித்யாலயம் ரஹ்மான் ஃபாத்திமா அஸ்ரி. கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையில் 3 சித்தியை பெற்றவர். கண்டக்குடி பாடசாலையின் அதிபர் அவர்களையும் மொழிக்கு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக ஆலங்குடா முஸ்லிம் மகாவித்யாலயம் அந்த மாணவ பணிகளையும் இங்கே மேடைக்கு அருகாமையில் வருவார் வேண்டிக் கொள்கிறோம். கண்டக்குடி முஸ்லிம் மகாவித்யாலயம் ஃபாத்திமா அஸ்ரி ரஹ்மான் ஃபாத்திமா அஸ்ரி நம்பர் 25. உயர்தர பரீட்சையில் 3 சித்திகளை பெற்றவர், 3 ஏழை பெற்றவர். ஆலங்குடா முஸ்லிம் மகாவித்யாலயம் முகமது இத்திகா கைருல் ரிதா. முகமது இத்திகா கைருல் ரிதா நம்பர் 26. உங்களுடைய இலக்கம் 26. சதீஷ் மீனா பேகம். சதீஷ் மின்னா பேகம் நம்பர் 27. நம்பர் 28 இனாயத்துல்லா ஹுசைன் ஹஸ்னா பேகம். ஆலங்குடா பாடசாலையின் அதிபர் அவர்களை இந்த நிகழ்வில் எடுத்துக் கொள்ளுமாறு சபூர் சார் அவர்களை இந்த நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். ஆலங்குடா முஸ்லிம் மகாவித்யாலய அதிபர் அடுத்ததாக முதலப்பாடி முஸ்லிம் மகாவித்யாலயம் அவர்களையும் இந்த மேடை அருகாமையில் வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். அடுத்து முதலைப்பாடி முஸ்லிம் மகாவித்யாலயம் முகமது சூஃபி ஃபாத்திமா சஜா இலக்கம் 29 உயர்தர பரீட்சையில் 3 சித்திகளை பெற்றவர். அமீர் ஜான் ரஸ்லா பானு. நம்பர் 29 முகமது சூஃபி ஃபாத்திமா சஜா முதலப்பாடி முஸ்லிம் மகாவித்யாலயம். நம்பர் 30 அமீர் சமான் ரஸ்லா பானு. பெற்றோர்கள் நெருங்கி நின்றங்கள் புகைப்படம் எடுப்பதற்கு. ஒருவருடைய நிகழ்வு முடிந்தவுடன் அடுத்தவர் மேடைக்கு வந்தால் நன்றாக இருக்கும்.
நம்பர் 28 விநாயகுல்லா ஹுசைன் ஹஸ்னாபேகம் ஆலந்தா முஸ்லிம் மகாவித்யாலயம். நம்பர் 29 முதலப்பாடி முஸ்லிம் மகாவித்யாலயம் முகமது சூஃபி ஃபாத்திமா சஜா. அஸ்கின் மந்திரி அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்கின் அவர்களையும் தௌஃபீக் மந்திரிமாவையும் அந்த நிகழ்வில் இணைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். முதலப்பாடி வட்டாரம் முகமது சூஃபி ஃபாத்திமா சஜா. நம்பர் 29. நம்பர் 30 அமீர் சமான் ரஸ்லாபான். முதலைப்பாடி முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் இந்த பாடலுக்கு கௌரவ தேசிய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷா பதீன் அவர்களுடைய கலந்துரையார் கொண்டாடி. அடுத்த மாணவர் கல்வி டிவிஷன் ஸ்கூல் பிரைவேட் எம்எஸ்எம் யாசர். பயோசயின்ஸ் நினைக்கிறேன். உயர்தர பரீட்சையில் சிக்கிய மாணவர் எம்எஸ்எம் யாசர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிரைவேட்டாக தயார் செய்தவர். அடுத்தது ஐஎம் இன்சாப் தாருல் உலூம் காஷிஃபுல் ஹுதா அரபிக்குலே. தாருல் உலூம் காஷிஃபுல் ஹுதா அரபிக்குலே இன்சாப். அடுத்த பள்ளிவாசல் துறை முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அதிபரை உங்களை கண்பட வைக்கின்றேன். அந்த மாணவர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது அவர்களது பேர்கள். அடுத்ததாக பள்ளிவாசல் முஸ்லிம் மகாவித்யாலயம் முகமது அஸ்மி அக்ரா சம்ரத். நம்பர் 33. இலக்கம் 33 முகமது அஸ்மி அக்ரா சம்ரத். பள்ளிவாசல் துறை முஸ்லிம் மகாவித்யாலயம். எனவே அதிபர் அவர்களை நினைத்துக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக சர்குதி ஃபாத்திமா சம்லா. நம்பர் 34. இலக்கம் 35 நலோகர் ஃபாத்திமா நிஸ்பா. இலக்கம் 35 நலோகர் ஃபாத்திமா நிஸ்பா. நம்பர் 36 முகமது ரஃபீக் ஃபாத்திமா நுஸ்ரா. இவர்கள் பள்ளிவாசல் துறை முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் மாணவர்கள். அவர்களுக்கான இப்பொழுது அந்த கௌரவம் வழங்கப்பட்டு வருகிறது. நாங்கள் பேர் கூப்பிட்டவர்கள் வேலைக்கு வரலாம். இப்பொழுது பள்ளிவாசல் மகாவித்யாலயம் முகமது அஸ்மி அக்ரா சம்ரத். நம்பர் 33. நம்பர் 33 நம்பர் முகமது அஸ்மி அக்ரா சம்ரத். 34 சர்குதி ஃபாத்திமா சம்லா. உங்களுடைய அந்த சின்னங்களில் பெயர்கள் எதுவும் தவறாக இருந்தால் தயவு செய்து எங்களுடைய நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அறிவிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அவசரமாக வாருங்கள். இன்னும் நிறைய அவார்டுகள் கொடுக்கப்பட வேண்டியிருக்கின்றது. சர்குதி ஃபாத்திமா சம்லா. நம்பர் 34. நம்பர் 35 நலோகர் ஃபாத்திமா நிஸ்பா. நம்பர் 35. நம்பர் 36 முகமது ரஃபீக் ஃபாத்திமா நுஸ்ரா. இலக்கம் 36 முகமது ரஃபீக் ஃபாத்திமா நுஸ்ரா. அடுத்து கலவிலச டான்ஸ் கல்லூரியின் மாணவர்கள். 37ஆம் நம்பர் டில்ஷான் பெர்னாண்டோ. YTWT டில்ஷான் பெர்னாண்டோ. நம்பர் 37 WT டில்ஷான் பெர்னாண்டோ. அங்கத்தில் சார்ந்த WP தில்ஷான் பெர்னாண்டோ. தயவு செய்து மேடைக்கு வாருங்கள், வேகமாக வாருங்கள். மேசி எஜுகேஷன் கேம்பஸ் இருந்து ஒரு மாணவி ஃபாத்திமா நிஸ்மா. நம்பர் 38 MN ஃபாத்திமா நிஸ்மா. பயோ வாசிக்கக்கூடியவர்கள் உடனடியாக வந்து உங்களுடைய
நினைவு சின்னங்களை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக கல்பெட்டி டிவிஷனல் ஸ்கூல் திகழ் முஸ்லிம் மகா வித்யாலயம், அந்த மாணவ மாணவியையும் இங்கே வந்து தயார் நிலையில் இருக்கும்படி வேண்டிக் கொள்கின்றோம். திகழ் முஸ்லிம் மகா வித்யாலயம் இலக்கம் 39 அப்துல் ரசாக் அப்துல் ஆதில் திகழி பாடசாலையின் அதிபர் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். திகழி பாடசாலையின் அதிபர் அவர்களை இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 39 அப்துல் ரசாக் அப்துல் ஆதில். நம்பர் 40 முகமது ரிஸ்மி முகமது ரிஃப்தி. நம்பர் 40 முகமது ரிஸ்மி முகமது ரிஃப்தி. நம்பர் 41 ரசீத் முகமது ஃபாத்திமா அமானி. திகழ் முஸ்லிம் மகா வித்யாலயம் நம்பர் 39 அப்துல் ரசாக் அப்துல் ஆதில். நம்பர் 40 முகமது ரிஸ்மி முகமது ரிஃப்தி. நம்பர் 41 ரசீத் முகமது ஃபாத்திமா அமானி. நம்பர் 42 முகமது ரிஸ்மி ஃபாத்திமா ஹனா. 43 காதர் முஆத். 44 யூனுஸ் முகமது மிஃப்ராஸ். 45 முகமது யூசுப் ஃபாத்திமா ரிகாசா. இவர்களை அருகாமையில் தயார் நிலையில் இருக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். எமது அலைபேசிக்கு வருகை தந்திருக்கின்ற அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபையின் புத்தளம் மாவட்டத்துடைய பொறுப்பாளர் அவர்கள் ரினாஸ் அவர்களை இந்த வழியில் அன்புடன் வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோன்று இங்கே நிறைய அதிதிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் மீண்டும் ஒருமுறை நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தற்பொழுது திகழி முஸ்லிம் மகா வித்யாலயத்திற்கான மாணவ மணிகளுக்கான நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நம்பர் 46 முகமது நதீம் அஸ்மின் நதா. இவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்பர் 40 முகமது ரிஸ்மி முகமது ரிஃப்தி. அவர் தன்னுடைய தாய்க்கான பொன்னாடையை போத்தி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். 41 ரசீத் முகமது ஃபாத்திமா அமானி. இலக்கம் 42 முகமது ரிஸ்மி ஃபாத்திமா ஹனா. இலக்கம் 43 காதர் முஆத். சியாவல் சேர் ஒவ்வொருத்தரையும் அணிவகுப்பிலே அனுப்பி வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். இலக்கம் 41 இப்பொழுது அதற்கான தேசிய தலைவர் ரசீத் முகமது ஃபாத்திமா அமானி. நாற்பத்தி முகமது ரிஸ்மி ஃபாத்திமா ஹனா. 43 காதர் முஆத். 44 யூனுஸ் முகமது மிஃப்ராஸ். 45 முகமது யூசுப் ஃபாத்திமா ரிகாசா. 46 முகமது நதீர் அஸ்மன் நதா. இவர்கள் அனைவரும் இந்த மேடைக்கு அருகாமையில் வந்து நின்று உங்களது பெயர் அழைக்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கான இந்த கௌரவத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஞாபகப்படுத்தல் கல்பெட்டி டிவிஷன் ஸ்கூல் கொய்யாவாடி முஸ்லிம் மகா வித்யாலய மாணவ மணிகளையும் இங்கே வருகை தருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். நாற்பத்தி 43 காதர் முஆத். 43 கொஞ்சம் வழங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அவசரமாக வழங்கும்படி அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். இன்னும் 100க்கும் மேற்பட்ட எண்ணிக்கை இன்னும் இருக்கின்றது. உங்களுடைய அன்பான ஒரு கரகோஷத்தையும் வழங்கினால் நன்றாக இருக்கும். 44 யூனுஸ் முகமது மிஃப்ராஸ். 45 முகமது யூசுப் ஃபாத்திமா ரிகாசா. 45 முகமது யூசுப் ஃபாத்திமா ரிகாசா. 46 முகமது நதீம் அஸ்மன் நதா. அடுத்த பாடசாலை கொய்யாவாடி முஸ்லிம் மகா வித்யாலயம்.
45 முகமது யூசுப் ஃபாத்திமா ரிகாசா. முகமது யூசுப் ஃபாத்திமா ரிகாசா. அடுத்து 46 மேடைக்கு வாருங்கள். முகமது முனீர் அஸ்மான் நஜா மேடையில் ஈடுபடுங்கள். தயாராக. முகமது நபி அஸ்மான் நஜா. அடுத்து பொய்யாவாடி முஸ்லிம் மகாவித்யாலயம் 47 ரசீம் மகா. திகழி பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து கொய்யாவாடி பாடசாலையின் அதிபர் அவர்களை நன்போடு அழைக்கின்றேன். அல்லது அவரோடு வருகை தந்திருக்கின்ற ஒரு பாசத்தில் அந்த இடத்தில் எங்களுடைய ஷேக் ஃபசால் மோடி அவர்களை இணைந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். கொய்யாவாடி முஸ்லிம் மகாவித்யாலயம் இந்த நிகழ்விலே ஃபசால் மோடி அவர்களை இணைந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். 48 ரசீம் மகா. 48 முகமது அஷ்ரஃபி அஸ்மத். 48 முகமது அஷ்ரஃபி அஸ்மத் அஷ்ஹா. அடுத்த மகாவித்யாலயம் நுரச்சோலை முஸ்லிம் மகாவித்யாலயம் அவர்களை உடனடியாக மேடைக்கு அருகாமையில் வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். நுரச்சோலை முஸ்லிம் மகாவித்யாலயம் 49 முகமது ரிசான் நுஹா. 50 ரிசான் நுஹா 49. 50 சாஹில் ஹமீதா அன்ஹா மரியம். 51 முகமது நசார் ஃபாத்திமா நஸ்வா. இலக்கம் 50 சாஹில் ஹமீதா அன்ஹா மரியம். மோளை மசால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும். நுரச்சோலை முஸ்லிம் மகாவித்யாலயம் 49 நம்பர் முகமது ரிசான் நுஹா. 50 சாவுல் ஹமீத் அன்ஹா மரியம். கொஞ்சம் வாசிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அவசரமாக வருமாறு நான் வேண்டிக்கிறேன். 50 முகமது நசார் ஃபாத்திமா நஸ்வா. அடுத்த மகாவித்யாலயம் உளுக்காப்பள்ள முஸ்லிம் மகாவித்யாலயம் அவர்களை உடனடியாக மேடைக்கருகாமல் வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். முகமது ராஃபி அஸ்மத் இமாரா. முகமது முசீர் வஃபா அஹ்மத். முகமது அஸ்ஸாம் அஹ்மத். முகமது பஷீர் முகமது ஃபர்வீஸ். நஜீப் முகமது சஹாபத். இந்த 5 உளுக்காப்பள்ளத்தை சேர்ந்த உளுக்காப்பள்ள முஸ்லிம் மகாவித்யாலய மாணவர்களை இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். முகமது ராஃபி அஸ்மத் இமான் அவர்களை அவசரமாக மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து முகமது முசீர் வஃபா அஹ்மத். முகமது அசான் அஹ்மத். முகமது பஷீர் முகமது ஃபர்வீஸ். நஜீப் முகமது ஷஹாப். இதில் ஒரு சின்ன ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் 5 பேரும் மாணவர்கள். மற்ற எல்லா மகாவித்யாலயத்தையும் பெண்கள் தான். இந்த ஒழுக்காப்பள்ளத்தில் 5 மாணவர்கள். அடுத்தது புத்தகம் ஜாகிரா தேசிய பாடசாலை. அந்த மாணவர்களையும் மாணவமணிகளையும் மேடை அருகாமையில் வந்து தயார் நிலையில் இருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். उलकापला मुस्लिम महाविद्यालय मोहम्मद राफी अस्मत इमरा मोहम्मद मुनीर वफा अहमद मोहम्मद अस्साम अहमद मोहम्मद बशीर मोहम्मद फरवीज नजीब मोहम्मद सबा. அடுத்து पुतलम नो जाहिरा नेशनल कॉलेज फातिमा अहमद अकील फती अहमद अकील मोहम्मद हिजाज आतिफ अहमद मोहम्मद इल्हाम रबी अहमद मोहम्मद समी मोहम्मद सामी मोहम्मद रिजवान महदी अहमद मोहम्मद शौकी अब्दुल सलाम मोहम्मद इसरत मोहम्मद आफिफ ஜாகிரா आकिब रहमान नसरुल अमीन आमी अमना अम्मी फसरीन हना. இந்த மாணவர்களை உடனடியாக அவருடைய கருகாமல் வருவாங்க வேண்டிக் கொள்கிறோம். புத்தகம் ஜாகிரா தேசிய கழக அதிபர் உட்பட பொறுப்பாசிரியர்களை நம்மளோட இந்த வேலையை கலக்கின்றேன். குறிப்பாக
இந்த நிகழ்வு வெற்றி பெறுவதற்கு அகில மக்கள் காங்கிரசின் கப்பிடி பிரதேச மற்றும் புத்தக மாநகர சபை உறுப்பினர்கள் முழுமையான பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள். இரவு பகலாக சகோதரர் முர்ஷித் அவர்கள் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற முழுமையாக பங்களிப்பு செய்தார். விசேஷமாக அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை கூற வேண்டும். ஏனென்றால் அவருக்கு ஒரு உரை இருந்தது, அதனை கூட அவர் தியாகம் செய்து நேரத்தை மீதப்படுத்தினார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரையும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல புத்தகம் மாநகர சபையின் பிரதிநிதிகள் முஸ்தி அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு, மாநகர சபை உறுப்பினர் அலிகான் அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு, அதுபோன்று ஆசிரியர் ரசீன் அவர்கள், முன்னாள் எங்களுடைய உறுப்பினர் சகோதரர் ரிபாஸ் அவர்கள், ஷஹீன் ரிசா அவர்கள், ரிஜானா அவர்கள், அதோடு கதிஜா அவர்கள் மற்றும் ஜிப்சன் ஆகியோரையும் இந்த நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஃபாத்திமா பாலிகா முஸ்லிம் மகாவித்யாலயம் இந்த மாணவ மணிகளையும் மாணவிகள் உடனே தயார் நிலையில் இருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அதிபர் அவர்கள் நஜீப் அவர்கள் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சாகிர அதிபர் அவர்களை இலக்கம் 58 முகமது இஜாஸ் ஆத்திப் அகமது. இலக்கம் 59 முகமது இல்ஹாம் ராத்திப் அகமது. வடக்கு வாருங்கள். ராத்திக் அகமது, முகமது சமீர், முகமது சம்கி, முகமது ரிஸ்வான் மகி அகமது, मोहम्मद शौकी अब्दुल सलाम, मोहम्मद इसरत मोहम्मद अफाफ, मुजीबुर रहमान आतिफ रहमान, नसरुल अमीन आदिल अमनी, MHF ஃபஸ்ல் ஹனா ஆகியோரை இந்த மாதிரி கிடைக்கின்றேன். சாகிரா வரலாற்றில் மிகவும் ஒரு முக்கியமான 59 முகமது இல்ஹாம் ரபீக் அகமது, नंबर 60 मोहम्मद समी मोहम्मद समही, சாகிரா வரலாற்றில் मोहम्मद रिजवान मही अहमद மாவட்டத்தில் வரலாற்றில் பல சாதனைகளை படைத்திருக்கிறது. பிடெக்கில் மாவட்ட தகுதிகளை முதலிடத்தில் பெற்ற பாடசாலையாக சாகிரா தேசிய பாடசாலை இருக்கிறது. नंबर 61 मोहम्मद रिजवान मही अहमद, मोहम्मद शौकी अब्दुल सलाम. नंबर 62 नंबर 63 मोहम्मद इसरत मोहम्मद अफाफ, नंबर 64 मुजीबुर रहमान आतिफ रहमान, नंबर 64 मुजीबुर रहमान आतिफ रहमान, नंबर 65 नसरुल अमीन आदिल अमनी, नंबर 64 फस्ल हना जायरा தேசிய பாடசாலை. இதைத் தொடர்ந்து ஃபாத்திமா பாலிகா முஸ்லிம் மகாவித்யாலயம்,
அதிகூடிய புள்ளிகளை பெற்று பாடசாலைக்கு கௌரவத்தை எழுதி கொடுத்தவர். எனவே எல்லோரும் கரகோஷம் செலுத்திவிட்டு ஆரம்பத்துமாறு சொல்கிறேன். பாத்திமா பாலிகா மகாவித்யாலயத்தின் அதிபரையும் இந்த நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நம்பர் 68 முகமது ஃபாயிஸ் ஃபாத்திமா ஃபஸ்லா. முகமது ஃபாயிஸ் ஃபாத்திமா ஃபஸ்லா, முகமது நிஷாத் ஃபாத்திமா, ரஹ்மான் ஃபையானா, முகமது அஸ்வன் ஃபாத்திமா அஃபாதா, முகமது அஜ்மல் ஃபாத்திமா அஃப்ரா, ஜவுசி யசா நுசா. வாசிக்கக்கூடியவர்கள் அவசரமாக வந்து உங்களுடைய நினைவு சின்னங்களை பெற்று செல்வார் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். முகமது மனாஸ் ஃபாத்திமா நுஹா, அகமது அமீஸ் ஆயிஷா சதா, முகமது ரியாஸ் ஃபாத்திமா அஸ்வா, முகமது ரியாஸ் ஃபாத்திமா சாலிஹா, எமது அதிபர் சியாவல் சார் அவர்களையும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். கீழே இருந்து பாத்திமா மகாவித்யாலயத்தில் கிட்டத்தட்ட 27 மாணவிகள் இதில் சித்தியடைந்திருக்கின்றார்கள். 29 நைனே பெற்று சித்தியடைந்திருக்கின்றார்கள். இந்த பெருமையெல்லாம் அந்த அதிபரை சாரும். இந்த அதிபருக்கான நம்மளுடைய ஒரு கரகோஷத்தை வழங்கி வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நம்பர் 71 ஃபாத்திமா அஸ்வன் ஃபாத்திமா அஃபாதா, நம்பர் 72 முகமது அஜ்மல் ஃபாத்திமா அஃப்ரா, நம்பர் 73 ஜவுசி யசா நஸ்லி, நம்பர் 74 முகமது மனாஸ் ஃபாத்திமா நுஹா, நம்பர் 75 அகமது அமீஸ் ஆயிஷா சதா, நம்பர் 76 முகமது ரியாஸ் ஃபாத்திமா அஸ்வா, நம்பர் 77 முகமது ரியாஸ் ஃபாத்திமா சாலிஹா, நம்பர் 78 முகமது தரீக் சாரா, நம்பர் 79 முகமது ரில்வான் ஃபாத்திமா ரிஃப்தா, நம்பர் 80 ஜென்சன் ஃபாத்திமா ஹனா, நம்பர் 81 முகமது ஃபயாஸ் ஃபாரா மஹ்வா, நம்பர் 82 முகமது சாலிம் நஸ்மிர் ஃபாத்திமா நஸ்ரா, நம்பர் 83 முகமது ஹசீன் ஆயிஷா ஹிமா, நம்பர் 74 சபீர் அஹ்மத் ஆயிஷா சஹானி. வாசிக்கக்கூடியவர்கள் அந்த ஓர்டரிலே நின்று கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட நினைவு சின்னங்களில் ஏதாவது பெயர்கள் வித்தியாசம் இருந்தால் உடனடியாக மேடையில் அதை தெரிவித்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். உங்களது பெயர்களை நாங்கள் கூப்பிடுகின்ற பொழுது இலக்கம் ஒன்றை சொல்லுகிறோம். தயவு செய்து அந்த இலக்கத்தை உங்களது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே உங்களுக்கு சின்னம் வழங்கப்படுகின்ற பொழுது அந்த இலக்கம் பின்னால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை ஒருவருக்கு தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஃபாத்திமா அஸ்பா, 77 முகமது ரியாஸ் ஃபாத்திமா சாலிஹா. தயவுசெய்து எனக்கு 77 நினைவு சின்னத்தை கொடுங்கள். 78 முகமது
Tariq Sala. அந்த மாணவி தவறப்பட்டு சென்றாரோ வரவில்லையோ தெரியாது. முகமது சர்ஹான் சர்ஹா. முகமது சஃபான் பாத்திமா சல்ஹா. என்ற கையில் இருக்கிறது 67 சல்ஹா பாத்திமா சல்ஹா. இலக்கம் 72 முகமது தரீக் சாலா. இலக்கம் 79 இலக்கம் 80 ஜம்சன் ஃபாத்திமா ஹனா. விஞ்ஞான கல்லூரியின் அதிபர் சராஜ் அவர்கள் அழைக்கின்றேன். சராஜ் அவர்களை உறவுகள் அவருடைய பெயரை கேட்டு அந்த பெயர் வடிவத்தில் நிறுத்தி வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். 81 முகமது ஃபயாஸ் ஃபாரா மஹ்வா. 81 முகமது ஃபயாஸ் ஃபாரா மஹ்வா. 82 முகமது சாலிஹு நஸ்மி ஃபாத்திமா நஸ்ரா. 82 83 முகமது ஹசீப் ஆயிஷா ஹிமா. 84 சபீர் அஹமத் ஆயிஷா சஹானி. நாங்கள் பேர் கூப்பிட்டவர்கள் தயவு செய்து மாடலுக்கு அந்த படிகளை எழுதினார்கள். இலக்கத்தை மறந்து விடாதீர்கள். இலக்கத்தை குறிப்பிட்டு உங்களுடைய அந்த நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முகமது சாலிஹு நஸ்மி ஃபாத்திமா நஸ்ரா. 83 முகமது ஹசீப் ஆயிஷா ஹிமா. அவருடைய வருகையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய வருகை பேரை பார்த்தாங்க. 84 சபீர் அஹமத் ஆயிஷா சஹானி. 85 முகமது பர்சூர் ஃபாத்திமா ஃபராஹி. 86 முகமது இம்ரான் ஃபாத்திமா இஸ்மா. இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்தவர்களில் மிக முக்கியமானவர். நாம் தொலைபேசி அழைப்பு எடுத்துக்கொண்டெல்லாம் உடனடியாக பதில் எடுத்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு துணையாளர் விசேட நன்றிக்குரியவர் எங்களுடைய புத்தகம் கோட்டக்கல்வி பணிமனையின் பணிப்பாளர் அஸ்டா அவர்களை அழைக்கின்றேன். அப்துல் காதர் அதிலா அனா. 87 அப்துல் காதர் அதிலா அனா. 88 முகமது இர்ஷான் ஹம்தா. 89 விஜயகுமார் ரக்கவி. சரியா கிடையாது சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் அவ்வாறு தான் எழுதப்பட்டிருக்கிறது. விஜயகுமார் ரக்கை அவர்களை அங்கே அழைக்கின்றேன். அடுத்து இலக்கம் 90 ரத்னம் தனா தானியா. இலக்கம் 90 ரத்னம் தனா தானியா. மணிகம் ராமநாதன் தனா தானியா அவர்கள். இலக்கம் 91 முகமது விகாஸ் ரோஸ்பின் ரப்பா. இலக்கம் 92 முகமது விக்ரம் சுலைகா மரியம். இலக்கம் 93 நௌபர் இஸ்மா. இலக்கம் 94 முகமது சாஹிப் ருக்கையா. இலக்கம் 95 முகமது சமி ஃபாத்திமா ஷமா.
விஜயகுமார் ராகவி மன்னிக்கவும் ராகவி விஜயகுமார் ராகவி கொடுத்தா கரோசம் செலுத்தி உற்சாகப்படுத்த நன்றி. நம்பர் 90 ராமநாதன் தனா தானியா. இலக்கம் 91 முகமது ரிஃபாஸ் ரோஸ்மின் ரபா. இலக்கம் 92 முகமது ரிஃபான் சுலைஹா மரியம். இலக்கம் 93 நௌஃபல் இஸ்மா. 94 முகமது சாதிக் ருக்கையா. 95 முகமது சமீர் பாத்திமா சஹாமா. அடுத்து பாத்திமா பாலிகா மகாவித்யாலயத்தில் உயர்தரம் திரவிய எடுத்த மாணவிகள். இலக்கம் 96 ரோஷாத் பாத்திமா இஸ்மா. இலக்கம் 97 முகமது சர்ஃபான் பாத்திமா வளர்த்தா. இலக்கம் 98 ரஹ்மான் தானா. இலக்கம் 99 முகமது சர்ஃபான் பாத்திமா சல்மா. இலக்கம் 100 முகமது ரியாஸ் பஷாரத் ஹஜர். இலக்கம் 101 முகமது அஸ்லாம் பாத்திமா அமானத் ஆகியோரை இந்த வழிகளில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனை அடுத்து நாங்கள் புத்தகம் சாப் உமர் ஃபாரூக் முஸ்லிம் வித்தியாலயத்தின் மாணவர்களை தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உமர் ஃபாரூக் முஸ்லிம் வித்தியாலயத்தின் அதிபர் அவர்களும் தயாராக இருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். பாத்திமா பாலிகா மகா வித்தியாலயத்துடைய இந்த கௌரவம் நிறைவுற்றதும் அடுத்து உமர் ஃபாரூக் முஸ்லிம் வித்தியாலயத்தின் கௌரவம் வழங்கப்பட இருக்கிறது. 95 முகமது சமீர் பாத்திமா சஹாமா. 96 நௌஷாத் பாத்திமா இஸ்மா. 97 முகமது சஃப்வான் பாத்திமா ரஃப்தா. 98 ரஹ்மான் சஸ்னா. 99 முகமது சஃப்வான் பாத்திமா சல்ஹா. 100 முகமது ரியாஸ் பஷார் ஹாஜர். 101 முகமது அஸ்லாம் பாத்திமா அமானத். இவர் அழைப்பையில் வருகை தந்த அகில இந்திய ஜமியத்துல் உலமாவின் புத்தகம் தலைவர் மோனவி ரிஃப்னாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து உமர் ஃபாரூக் முஸ்லிம் மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த இலக்கம் 123 முகமது நைதர் ஜைனப். முகமது நைதர் ஜைனப். 123 அடுத்து உமர் ஃபாரூக் மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த பாத்திமா முடிவடைந்ததும் உமர் ஃபாரூக் மகாவித்தியாலயம். அதனை அடுத்து அடுத்து புத்திர உற்சவம் முந்தல் தமிழ் மகாவித்யாலயம் நம்பர் 124 முருகேஷ் பரத்யோதர். பிரனூஜன் முருகேஷ் பிரனூஜன் 124. உமர் முஸ்லிம் மகாவித்யாலயம் உமர் ஃபாரூக் மகாவித்யாலயம் முகமது நைசர் ஜெயிலர் 123 நம்பர்.
புத்தகம் சவுத் ஆண்டிமனை தமிழ் மகாவித்யாலயம் 126 127 ಗಣೇಶಮೂರ್ತಿ ಶತುರ್ವಿನ 126 ಗಣೇಶಮೂರ್ತಿ ಸದರ್ವಿನ சோபராஜன் சதுர்ஜா எமது பிரதேச உறுப்பினர் முர்ஷித் அவர்களை இந்த நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு காவல்கின்றோம். சார் கொஞ்சம் பின்னுக்கு போங்க சார். சார் கொஞ்சம் பின்னுக்கு போங்க சார். அவங்க வாரங்களுக்கும் விழுந்துருவாங்க கிடப்பு. ஆண்டிமனை தமிழ் மகாவித்யாலயம் 126 127 கணேசமூர்த்தி சுபரஜா ஆண்டிமனை சபர்ஜா சதுர்ஜா முருகையன் வர்ணகுல சூழல் நிஷாந்தகுமார நிதுச சிறுவன் 125 அடுத்த புத்தகம் இந்து தமிழ் மகாவித்யாலயம் 102 103 104 105 புத்தகம் சவுத் கடையாமட்டை முஸ்லிம் மகாவித்யாலயம் கடையாமட்டை முஸ்லிம் மகாவித்யாலய மாணவர்களை உடனடியாக படிக்கலாம் வருமாறு அன்பாக சுபைகான் ஃபாத்திமா கோயல் சுபைகான் ஃபாத்திமா 128 கடையாமட்டை முஸ்லிம் மகாவித்யாலயம் 129 கமால் பாட்சா சஹலா ஜைனர் 130 முகமது ரிஃபாஸ் பாத்திமா ரிப்சானா 131 சண்முகநாதன் சங்கரி 132 அமீர் ஆமினா 133 முகமது சாதிக் முகமது அல்ஹா 134 சந்திரலிங்கம் சந்திரலிங்கம் கெதுஷியனா பேர் சரியான தெரியாது. கடையாமட்டை முஸ்லிம் மகாவித்யாலயம் உடனடியாக எங்களுடைய கருணாமை வருவார் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். இலக்கம் 135 கனகதாசன் மதுசாலினி 136 முகமது மிலா முகமது நிஸ்ரா 137 முகமது இமால் ஃபாத்திமா அக்ஷா பாருங்க
కడయామోటి ముస్లిం మహావిద్యాలయం కమాల్ బాద్షా సహదా జైనబ్ మొహమ్మద్ రిఫాస్ ఫాతిమా రిస్వానా ஷண்முகநாதன் சங்கவி அமீர் ஆமினா முகமது சாதிக் முகமது அர்ஹத் சுந்தரலிங்கம் கெஜிஷியனா பேர் சரியான தெரியாது வாங்க மேனேஜர் பேர் கூப்பிடுவாங்க வாங்க வைக்காம ஏன் நிற்கிறீங்க பேரை கூப்பிட இருக்காங்க வாங்க பேரை சொல்லி எடுங்க உங்களோட பேரை சொல்லணும் இலக்கம் சொல்லணும் 130 మొహమ్మద్ రిఫాస్ ఫాతిమా రిస్వానా அமீர் ஆமினா எனது மருமகன் முகமது சாதிக் அல்ஹா 133 134 சந்தரலிங்கம் கெடிஷனா முப்பத்தாறு முகமது மீரா முகமது நஸ்ரா அடுத்து எரிக்கல்பட்டி முஸ்லிம் மகாவித்யாலயம் அதனுடைய அதிபதி நிறுவனத்தை வருமானம் வேண்டிக் கொள்கின்றோம். முகமது அன்பா அயாஸ் அஹமத், முகமது பாலின் யூசுப் அஹமத், முகமது ஜவாத் ஃபாத்திமா சப்னா. எரிக்கல்பட்டி முஸ்லிம் மகாவித்யாலயம் முகமது அயாஸ் அஹமத் வந்திக்கிறாங்க. அயாஸ் அஹமத் கொஞ்சமா நூத்தி 39 பாகின் யூசுப் அஹமத், ஜவாத் ஃபாத்திமா சப்னா.
அடுத்து ஹிதாயத்னார் முஸ்லிம் மகாவித்யாலயம் முகமது சக்கீன் ஃபாத்திமா அம்னா 141 ஹிதாயத்னார் முஸ்லிம் மகாவித்யாலயம் நமது அமைச்சரால் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய பாடசாலை. இந்த பாடசாலையை ஒருவர் அடைந்திருக்கின்றார். முகமது சக்கீன் ஃபாத்திமா அம்னா. தம்பி திரும்ப நம்பர் 140 ஃபாத்திமா முகமது ஜவாத் ஃபாத்திமா சாப்னா 140 எரிக்கலப்பட்டி முஸ்லிம் மகாவித்யாலயம். அங்க போறாங்க हिदायतनार मुस्लिम महाविद्यालय मोहम्मद सकीन फातिमा अमना बिरलोड़ी मुस्लिम महाविद्यालय नैना मरकज फातिमा नुमा 142 बिरलोड़ी मुस्लिम महाविद्यालय नैना मरकज फातिमा नुमा 142 मोहम्मद मुस्तमिल फातिमा मनार 143 बिरलोड़ी मुस्लिम महाविद्यालय அந்த இருவரையும் மேலே கருணாமணி வருமாறு என்றோம். ஹிதாயத்னார் முஸ்லிம் மகாவித்யாலயம் முகமது சக்கீன் ஃபாத்திமா அம்னா 141. அடுத்து பெருக்குவட்டான் அல் மின்ஹாஜ் மகாவித்யாலயம் ரகீபா பேகம் 144 ரகீபா பேகம் பெருக்குவட்டான் மின்ஹாஜ் முஸ்லிம் மகாவித்யாலயம். बिरलोड़ी मुस्लिम महाविद्यालय नैना मरकज फातिमा नुमा मोहम्मद मुस्तमिल फातिमा मना. ஆசிப் மந்திரித்தும் அவர்களை இந்த நிகழ்வில் இணைந்து கொள்வார் என்பதாக அழைக்கின்றோம். 143 முகமது முஸ்தமில் ஃபாத்திமா மனார் பெருக்கோட்டா மின்ஹாஜ் மகாவித்யாலயம் 144 ரகீபா பேகம் 143 144. அடுத்தது கணவளை முஸ்லிம் மகாவித்யாலயம் பெருக்கோட்டா மின்ஹாஜ் முஸ்லிம் மகாவித்யாலயம் ரகீபா பேகம் 144. கணவளை முஸ்லிம் மகாவித்யாலயம் 145 முகமது ஃபஸ்மின் ஃபர்வீஸ் அக்தர். கணவளை முஸ்லிம் மகாவித்யாலயம் कन्नड़ मुस्लिम महाविद्यालय मोहम्मद फास्मीन फरवीज अख्तर. नूती 46 मसिया शाहजहां फातिमा हफ्सा मोहम्मद हिलमियास बसरा. कन्नड़ मुस्लिम महाविद्यालय कन्नड़ वास्ते उडने वाला कन्नड़ पढ़ते के मांगे मसरिया शाहजहां फातिमा हफ्सा हिलमिया बसरा 146 ये लड़के हफ्सा नूती 47 हफ्सा हिलमिया बसरा 148. அடுத்து புத்தளம் சவுத் புழுதிவாயல் முஸ்லிம் மகாவித்யாலயம் கிட்ட வாங்க
புழுதிவாய் முஸ்லிம் மகாவித்யாலயம் முகமது யாசிர் ஃபாத்திமா ஜஸ்ரா நாற்பத்தி எட்டு ஹில்மியாஸ் பசரா புழுதிவாய் முஸ்லிம் மகாவித்யாலயம் யாசிர் ஃபாத்திமா ஜஸ்ரா அடுத்து இஸ்லாமியா லேடிஸ் காலேஜ் ஃபாத்திமா ரிஃப்தா ஃபாத்திமா சம்மா 150 151 ஃபாத்திமா ரிஃப்தா ஏஆர் ஃபாத்திமா ரிஃப்தா 150 ஃபாத்திமா சம்மா 151 இஸ்லாமியா லேடிஸ் காலேஜ் இந்த இரு மாணவிகளையும் உடனடியாக பத்மாரன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்து புத்தளம் ஸ்கூல் பிரைவேட் ஷக்கூர் அஹ்மத் மின்னத்துல் நஸ்பா பிரைவேட் அடுத்தவங்க முகமது ஷக்கூர் அஹ்மத் மின்னத்துல் நஸ்பா ஷக்கூர் அஹ்மத் 53 மின்னத்துல் நஸ்பா அடுத்தது இப்னு அரபி காலேஜ் எம்என்எம் ரிஃபா நிதா ஃபர்ஹா 154 55 56 அரபி காலேஜ் மாணவிகளை உடனடியாக 3 மாணவிகளை வருமாறு அன்பாக அழைக்கின்றோம். எம்என்எம் ரிஃபா ஆர் நிதா ஏபிஎம் ஃபர்ஹா 154 155 156 எம்என்எம் ரிஃபா ஃபாத்திமா நிதா ஆர் நிதா. அடுத்தது ஏபிஎம் அல் இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலயம் ஃபாத்திமா சம்லா ஃபாத்திமா சிம்ஹா ஏபிஎம் ஃபர்ஹா 156 இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலயம் ஃபாத்திமா சம்லா ஃபாத்திமா சிம்ஹா